எஃப்ஜே இன்னைக்கு 3 முறை ஓகே பிக் பாஸ் அஃப்கோர்ஸ் தூங்கக்கூடாது. ஓகே. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல பிக் பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, எஃப்ஜேவை போட்டு பயங்கரமாக திட்டிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த எஃப்ஜே அடிக்கடி தூங்குவான். லைவ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி இவன் தூங்கி வந்து நாய் குலைக்கும், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எழுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறமும் மந்தமாக தான் இருப்பான். அதை தொடர்ச்சியாக இவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இன்னைக்கு வந்து 3 வாட்டி இவன் தூங்கியிருக்காங்க. நாய் குலைக்குது, தூங்குறான், திரும்பி நாய் குலைக்குது, தூங்குறான். இந்த மாதிரி 3 வாட்டி பண்ணியிருக்கான். அதனால பிக் பாஸே உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு காலையில இருந்து நீங்க 3 வாட்டி தூங்கியிருக்கீங்க, நாய் குலைச்சதுக்கு அப்புறமும் தூங்கியிருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்படி சொன்னோன்னே இவன் முதல்ல சாரி தானே கேட்கணும். இவன்ல ஓகே பிக் பாஸ்ன்னு சொல்றான். டே யாரா நீ? அவர் சொல்லிட்டு இருக்காரு, இவன் ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் சாரி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஸோ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே தூங்கக்கூடாது, அதுதான் ரூலு, ஆனால் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, இதனால உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? பிக் பாஸ் அடுத்து சொல்ற வரைக்கும் இவன் உட்காரவே கூடாது. ஏன்னா உட்காந்ததானே நீ தூங்குற, அதனால நீ உட்காரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உட்காரக்கூடாதுன்னு சொன்னா இவன் நின்றுக்கிட்டே தூங்க போறான்றதுக்காக தூங்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ வந்து அடுத்து நான் சொல்ற வரைக்கும் உட்காராம நின்றுக்கிட்டே தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ தெளிவாக சொல்றாருல, உட்காரக்கூடாது, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உட்காரணும்ட்டு. எவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு சாப்பிட்றதுக்கு வியானா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் அதையும் பார்த்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது, ஓஹோ நம்ம உட்காரக்கூடாதுல்ல, சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறாங்க. என்ன மாதிரி இவன் கேம் விளையாடிட்டு இருக்கான் பாருங்களேன். இந்த வீட்டில் ரொம்ப அதிகமாக தூங்குனது எஃப்ஜே தாங்க. நான் ஆர்டராக சொல்கிறேன், கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? அதிகமாக தூங்குனது எஃப்ஜே தான், தூங்கி மாட்டினது. ரெண்டாவது திவாகர். இவனாவது பரவாயில்ல, பெட்டில் போய் படுத்து தூங்குவான். திவாகர் கேம் நடந்துட்டு இருக்கும் போதே தூங்குவார். 2-3 வாட்டி தூங்கியிருக்காரு. நான் பார்த்து ஒரு 3-4 வாட்டி பார்த்துருக்கேன் திவாகர் தூங்கி. அதே மாதிரி சபரி தூங்கி 2-3 வாட்டி நான் பார்த்துருக்கேன். அதாவது பெட்ல படுத்து இவர் தூங்குறாருன்னு நாய் குலைக்கும், இவர் எந்திரிச்சுல யார் தூங்குனா எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரிலாம் சும்மா விளையாடுவாரு. ஆனா சபரி தூங்கியோ நான் பார்த்திருக்கேன். இதை தாண்டி மற்றவங்க தூங்கி நான் பெருசா பார்த்ததில்ல. ரம்யா ஜோலாம் தூங்கி மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா அடிக்கடி தூங்கி மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் பார்த்தது கிடையாது. இவன் அடிக்கடி தூங்குவாங்க. இவன் தூங்குறத நீங்க லைவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 9:30 மணி வாக்குல லைவா பாருங்களேன். அதாவது எல்லாருமே முழிச்சு ரெடி ஆகுறதுக்கு போவாங்க பாத்தீங்களா, அந்த சமயம் இவன் ஒரு இடத்துல சாஞ்ச மாதிரி தூங்குவான். அடிக்கடி இவன் தூங்குவான். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இந்த வீட்லயே எல்லாருக்குமே தெரியும் இவன் தான் தூங்குவான்ட்டு. நாய் குலைச்சாலே எஃப்ஜே எங்க பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான். இதை தாண்டி ஜெயிலுக்கு 3 பேர் போனோம்னு சொன்னாங்களா, 2 பேர் உள்ள போயிட்டாங்க. இவன் இருக்கான்ல, நான் போக மாட்டேன்ற மாதிரி வெளியே இருக்காங்க ரொம்ப நேரம். நைட்டு அங்கே தான் படுத்து தூங்கியிருக்கான். பிக் பாஸ் எப்படியோ உள்ள போக வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. நைட்டு ஜெயிலுக்குள்ள படுத்து தான் தூங்கியிருக்கான். இப்போ பிக் பாஸ் கிட்டே என்ன சொல்றான்னா, நைட்டு முழுக்க சரியா தூங்கல பிக் பாஸ், அந்த ஜெயிலு கம்ஃபர்ட்டா இல்ல, சரியா தூங்கல, அதனால தான் இப்போ தூங்கி வலிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா பிக் பாஸ் இவனுக்கு இந்த தண்டனையை தந்துட்டாரு. நான் அடுத்து சொல்ற வரைக்கும் நீ நின்றுட்டு தான் இருக்கணும்ட்டு. நின்றுட்டு இருக்கணும்னு அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டார்ல. அப்பயும் இவன் வந்து காமெடி பண்ணாதான் உட்காந்து வியானா கிட்ட பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னொன்று உங்க கிட்ட சொல்லணுங்க, வியானா என்னன்னு தெரியல, இந்த எஃப்ஜே கிட்ட இப்போ கொஞ்சம் க்ளோஸாக பேசுறாங்க. இவன் என்னடான்னா வந்து மேலெல்லாம் கையை வைக்கிறாங்க. அதாவது நீ மேக்கப் போடலனாலும் கரெக்டாக தான் இருக்கும், நீ மேக்கப் போட தேவையில்லைன்ற மாதிரி அவங்க கண்ணத்துலலாம் கை வைக்கிறான். அதாவது அவங்க மூஞ்சில மட்டும் மேக்கப் போடுறாங்க, கழுத்துக்கு கீழே மேக்கப் போட மாட்டாங்கல்ல. அதாவது கொஞ்சம் அந்த சின்ன கிட்டலாம், அதான் கழுத்து பகுதியிலலாம் மேக்கப் போட மாட்டாங்கல்ல, அந்த இடத்த தொட்டி இவன் காட்டுறான். என்னமோ தெரில, இவங்களுக்குள்ள ஒரு இது பழக்கம் போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா இதில் மாட்டினாங்கன்னா காலி கேமு. ஏற்கனவே வியானாவுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதில் மாட்டினாங்கன்னா டோட்டலாக கேம் காலி ஆகிடும். இதை தாண்டி இவன் பீட் பாக்ஸிங்னு அடிக்கடி ஒரு சவுண்டை கொடுத்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா, இவன் கூட சேர்ந்து சுபிக்ஷாவும் அந்த சவுண்டை கொடுத்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, எப்பா இந்த லிவிங் ஏரியாவில் இதுக்கப்புறம் இந்த பீட் பாக்ஸிங்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே கடுப்பாக இருக்குங்க. அது ஸ்பெஷல் டேலண்ட்டு நம்ம நினச்சா எல்லாருமே பண்ணுறாங்கன்னா அந்த பீட் பாக்ஸிங்க்கு என்னங்க மதிப்பு இருக்குது? இவன் மட்டும் பண்ணால் பரவாயில்ல, சுபிக்ஷாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஸோ இதுதான் நடந்தது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போங்க.